நமக்கு காவல் தெய்வமாக இருக்கும் நம்முடைய கருப்பசாமி ஏன் சங்கிலியால் கட்டப்பட்டுள்ளார் தெரியுமா? பழங்காலத்தில் ஒரு பெரிய காட்டிற்கு அருகில் இருந்த கிராமத்திற்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த காவல் தெய்வம் வந்தார். அவர்தான் நம்முடைய கருப்பசாமி. அவர் ஒரே ஒரு கடமைக்காக மட்டுமே வந்தார். அந்த கிராமத்துக்கு எந்த ஒரு தீமையும் வரக்கூடாது என்பதற்காக ஒரு நாள் கிராமத்துக்கு அருகே ஒரு கொடூரமான அரக்கி வந்ததை அறிந்த கருப்பசாமி அந்த அரக்கியை விரட்ட ஆரம்பித்தார். அவருடைய கோபம் மின்னல் போல காற்று தள்ளும்படி ஓடி கத்தி சுழற்றினார். இறுதியாக அரக்கியை வீழ்த்தினார் கருப்பசாமி. ஆனால் அந்த வேகம் கண்டு கிராமத்தினர் மிகவும் பயந்தனர். அவர்களின் பயத்திற்கான காரணத்தை அறிந்த கருப்பசாமி என்ன கூறினார் தெரியுமா? என்னை கண்டு பயம் கொள்ளாதீர்கள், நான் உங்களை காக்க வந்தவன். ஆனால் என் வேகம் மிகுதி, அதை கட்டுப்படுத்த ஒரு சின்ன நினைவு சங்கிலி வையுங்கள் என்று கூறினார். அதை கேட்ட கிராமத்தார் அந்த கோவிலில் ஒரு வலுவான இரும்பு சங்கிலி வைத்தார்கள். கருப்பசாமி அதை ஏற்றுக்கொண்டு கூறினார், இந்த சங்கிலி எனக்கு தடையில்லை. உங்கள் பாதுகாப்புக்கு நான் இங்கு நின்று காவல் காக்கின்ற அடையாளம். அதற்கு பிறகு கருப்பசாமி அந்த கோவிலில் சங்கிலியோடு காட்சியளித்தார். அது அவரின் சக்தியை கட்டுப்படுத்தப்படுவதற்கு அல்ல, அவர் எப்போதும் கிராமத்து மக்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காவல் தெய்வமாக